विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। वैष्णववाद निरासः अथ वैष्णवं प्रत्यवतिष्ठते लक्ष्मी श्रीवत्स चतुर्भुज शंख चक्र चक्रादि मद्देह तादात्म्यवान् आत्मैव विष्णुरीश्वरः एक एव। चतुर्मुख पंचमुख षण्मुखादेस्तु तत्पुत्र पौत्र प्रपौत्रादित्वेन जन्यत्वात् जीवाः एव। விஷ்ணு ஒரே ஒருத்தர் சகல ஜெகன் நியாமகரா இருக்கக்கூடிய பகவான் வச்சுள்ள பாக்கி எல்லோருமே ஏதோ ஒரு ரீதியில அவரிலிருந்து வந்தவராதான் இருக்கார். அதனால ஜீவாலு தான் எல்லாருமே அப்படி சொல்றார். தத்த தேக தாதாத்மியவத வந்த தேகின ஏவ ஜீவாஸ்தேத நானா. அந்தந்த உடம்போட தேகத்தோட தாதாத்மியாபிமானம் இருக்கிறவர் ஜீவாள். அவள் நான அனந்தாக ஜீவாக பவந்தி. அமீஹி விஷ்ணும் சாலக்கிராம ஆதிஷு அர்ச்சயித்வா. இந்த ஜீவா இந்த விஷ்ணு பகவானே சாலக்கிராமாதிகளில் அர்ச்சனம் பண்ணி பூஜை பண்ணி தது அசாதாரண சின்ன சங்க சக்கராதிபி சரீரம் தாபயித்வா. அந்த விஷ்ணுனுடைய சின்னங்கள் சங்க சக்கராதிகள் சரீரத்துல என்ன சொல்றது சின்னமா பண்ணணும். தப்த சிலான்யா தப்த அயக்கண்டேன இரும்பு சூடா பண்ணி அது தேகத்துல வைக்கிறது சம்பிரதாயத்தில் இருக்கு. சரீரம் தாபயித்வா சாலோக்கிய சாரூப்பிய சாமீத்தியாத்மகம். இது ஒரு உபாசனையா வச்சுருக்கா. இதனால கிடைக்கக்கூடிய பலம் என்னன்னா சாலோக்கிய சாரூப்பிய சாமீத்தியாத்மகம் முக்தி திரயம் பஜந்தே. நது சாயுஜ்யத்துக்கு இது பத்தாது. அந்நிய வஸ்துனக அந்நிய வஸ்துத்வ பிராப்திய யோகா. சாயுஜ்யம் வரணும்னால் இதனால உபயோகம் இல்லை. இது ஒரு அந்நிய வஸ்துவா இருந்தாலும் அந்நிய வஸ்து எப்படி அந்நிய வஸ்துவோட சாயுஜ்யம் எப்படி ஐக்கியத்தை எப்படி அடைய முடியும்? பிரணவோ தனுஷ் சரோஹ்யாத்மா பிரம்மதல் லட்சியம் இது ஸ்ருத்யா ஷரலட்சயோ இவ ஆத்ம பிரம்மனோர் பேதேன பாவியத்வா. இவாளுடைய மதத்துல ஆத்மாவும் பிரம்மவும் வேற வேற இல்லையா? பிரணவோ தனுஷ் சரோஹ்ய ஆத்மா பிரம்மதல் லட்சியம். ஆத்மா வேற பிரம்ம வேறன்னு தெரியுது. பிரம்ம லட்சியம், ஆத்மா அந்த லட்சியத்துல சேர வேண்டிய ஒரு சரம் மாதிரி, அந்த லட்சியத்தையே நோக்கி போகக்கூடிய ஒரு சரம் என்ற மாதிரி முண்டுக்கு உபனிஷத்துல கல்பனை இருக்கு. அது வச்சுன்னு பார்த்தா வேதம் தான் தெரியறதுன்னு சொல்ற. அஸ்மாச்ச வாசுதேவாத் விஷ்ணோ சங்கர்ஷணஸ்ததா பிரத்யும்னஸ்ததோ அனிருத்தஸ்ச ஜாதா இமாஸ்ச சதுரோ தேவான் சதுர்வியூக ரூபேண பஜந்தே பிராஜ்ஞாஹ. இதெல்லாம் இந்த ஆகம மதம் பாஞ்சராத்திர மதத்தை சொல்றார். அது அதிகரணத்திலேயே இருக்கு இல்லையா? தான் சொல்றார். அஸ்மாச்ச வாசுதேவாத் விஷ்ணோ வாசுதேவ ரூபக யஹ விஷ்ணு தஸ்மாத் சங்கர்ஷணः ததः பிரத்யும்னः ததः அனிருத்தஸ்ச ஜாதः இமாம்ஸ்ச சதுரோ தேவான். 4 விதமாக தேவால் இருக்கார். தேவான் சதுர்வியூக ரூபேண பஜந்தே பிராஜ்ஞாஹ. 4 வியூகங்களாக இவாள பஜனம் பண்றார். ஏதத் விஷ்ணு நாம சங்கீர்த்தனாதேவ மரணகாலிகாத் ஜீவானாம் முக்தி. மரண காலத்துல இந்த விஷ்ணு நாம சங்கீர்த்தனம் யார் பண்றானோ அவனுக்கு முக்தி ஏற்படுறது. அஜாமிலஸ்ய ததா தரிசனா. அஜாமிலனுடைய உபாக்கியானத்துல பாகவதத்துல சப்தமஸ்கந்தத்துல அஜாமில உபாக்கியானத்துல ஆரம்பிக்கணும். அதுல இப்படி தெரியுது. புத்திரனை நினைச்சுட்டு பகவான் நாராயண நாமத்தை உச்சாரணம் பண்றான் அஜாமிலன். அதனால அவனுக்கு முக்தி கிடைக்கிறது தெரியுது. ஒரு துஷ்டனா இருந்தா கூட அவனுக்கு முக்தி கிடைக்கிறது தெரியுது. நைதத் சாரம் கண்டனம் ஆரம்பிக்கிறான். லோகேஹி
குணகுணினோ தாதாத்மியம் திருஷ்யதே சுக்லோ கடகா இது குணினோ. ஒரு தாதாத்மியம் வருதுன்னா குணத்துக்கும் திரவியத்துக்கும் குணகுணிகளுக்கு தாதாத்மியம் வரலாமே வழியே ரெண்டு திரவியத்துக்கு தாதாத்மியம் வர முடியாது. தாதாத்மியம்னா அத்தியந்த ஐக்கியம் வரணும் இல்லையா, அதுதானே தாதாத்மியம். அபேதமே வர முடியாது, மிஸ்ரீகரணம் மட்டும்தான் வரும். இப்ப ஜலத்துல சர்க்கரை மிஸ்ரணம் பண்றதா இருந்தா இது மிஸ்ரணம் தான், தாதாத்மியம் இல்ல, தாதாத்மியம் சொல்ல முடியாது. குணகுணி ரெண்டு திரவியம் தானே, ஜலம் இன்னொரு திரவியம், இது இன்னொரு திரவியம். ரெண்டு திரவியத்துக்கு தாதாத்மியம் வரதா இருந்தால் உபாதான உபாதேய பாவம் இருக்கணும். அங்க ரெண்டு திரவியம்னே சொல்ல முடியாது. உபாதான உபாதேய பாவம் இருந்தால் ஒரே திரவியம், ரெண்டு திரவியம் இல்ல. ரெண்டு திரவியமா இருந்தால் அதுக்கு எப்படியும் தாதாத்மியம் வர முடியாது. கடஸ்படகா இது பிரதீப்தி அதர்சனா. கடஸ்படகான்னு சொல்ல முடியாது இல்லையா, அது பிரதீதி வரவே வராது. ஏன்னா ரெண்டு திரவியம். நவன்மபரீத்யாது ஆத்மா குணி தேகோ குணி இது சம்பிரதிபன்னம். ஆத்மா என்றது ஒரு குணி, நிறைய குணங்கள் இருக்கு, ஆத்மாவுக்கு குணங்கள் இருக்கு, தேகத்திலையும் குணங்கள் இருக்கு. அப்ப அது ரெண்டு குணி. இது சம்பிரதிபன்னம். கதம் குணினோர் தேகாத்மனோ தாதாத்மியம் பவிதுமர்ஹதி. தேகாத்மனோ தாதாத்மியம் அவன்மதே எதுச்சதே தன்ம பவிதுமர்ஹதி. நஹி தேகः ஆத்மகுணः நாப்யாத்மா தேககுணः. தேகம் ஆத்மாவினுடைய குணம் இல்ல, ஆத்மா தேகத்தினுடைய குணமும் இல்ல. அப்போ அந்த தேகத்தோட தாதாத்மியப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவன் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு கண்டனம். இது ஒரு பேசிக் லெவல் கண்டனம் தான், ஒரு கதீரமான கண்டனம் சொல்ல முடியாது, ஒரு பேசிக் லெவல் வச்சுக்கலாம். சரி, இதுக்கு மேல எல்லாம் சமாதானங்கள் எல்லாம் சொல்ல முடியும். அப்புறம் என்ன சொல்ல போறாரு பார்க்கலாம். இந்த அகம் மனுஷ்யா இத்தியாதி பிரதீத்யா தாதாத்மிய சித்திரிசி வாக்கியம். அகம் மனுஷ்யான்னு பிரதீதி இருக்க, அகம் மனுஷ்யான்னு அனுபவம் இருக்கு நமக்கு. அதனால தேகத்துக்கும் மனுஷன் சொன்னா அது தேகத்தை தானே மனுஷன் சொல்றது. அப்ப தேகத்துக்கும் அகம் சொல்றது ஆத்மாவே சொல்றது, மனுஷ்யான் தேகத்தை சொல்றது. மனுஷத்துவம் என்றது தேகத்தில் இருக்கக்கூடிய தன்மை. அப்படி பார்த்தால் அகம் மனுஷ்யா அகம் ஸ்தூலா இத்தியாதி பிரதீதி இப்பேற்பட்ட அனுபவத்தில் எல்லாம் தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் தாதாத்மியம் தெரிகிறதேன்னு கேள்வி. அகம் மனுஷ்யா இத்தியாதி பிரதீத்யா தாதாத்மிய சித்திரிதி வாக்கியம். தத் பிரதீதேர் அப்பிரமாத்வா தத் தாதாத்மிய அத்தியாச ரூபத்துவம். இது நம்மளும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா எப்படி சொல்லணும்னா வாஸ்தவிக தாதாத்மியம் இல்லப்பா, இது ஆத்தியாசிக தாதாத்மியம், ஆரோபிக தாதாத்மியம் சொல்லலாம். அது விரோதம் இல்லை. வாஸ்தவிகம் தாதாத்மியம் யாராலையும் சொல்ல முடியாது, அது பிரமையை வச்சிருந்து தாதாத்மியத்தை சொல்லலாம். இல்லதா ஆத்மனஹ தேஹித்வ விவகாரா அஸ்தி தேகாத்மனோ சம்பந்தா இது வாக்கியம். ஆத்மனஹ தேஹித்வ விவகாரா, ஆத்மா தேகின்னு சொல்றது, தேகமுடையவன் தேகி, தேகா அஸ்ய அஸ்தி இது தேகி. இப்படி ஆத்மாவை தேகியாக சொல்றதுனால தேகாத்மனோ சம்பந்தா அஸ்தி என்ற விஷயத்துல சந்தேகம் இல்லை. இது வாக்கியம். ஆத்தியாசிக சம்பந்தஸ்ய அஸ்மாபிர அபிபேதத்வா தேன இவ தேகம் தேகி விவகார சித்தே. இந்த ஆத்தியாசிக சம்பந்தமே போதுமே. அத்வைதிகள் சொல்லக்கூடிய அந்த ஆத்தியாசிக சம்பந்தத்தை வச்சுள்ள தேகின்னு சொல்லலாம். இப்படி ஆத்தியாசிக சம்பந்தத்தை வச்சுன்னு சொல்லலாம் இருக்கச்சு அதை விட்டு வாஸ்தவிக சம்பந்தம் கண்டிப்பா வேணும்னு சொல்ல முடியாது. வாஸ்தவிக சம்பந்தத்தையே ஏற்படுத்தணும், கட்டாயம் சொல்லி ஆகணும் என்றது இல்லை. தேகி என்ற விவகாரம் சித்திக்கிறதுக்கு தாதாத்மியம் நம்ம சொல்லக்கூடிய ஆத்தியாசிக தாதாத்மியமே போரும். ஆத்தியாசிக தாதாத்மியம் என்ன? ஆரோபித தாதாத்மியம், வாஸ்தவிக தாதாத்மியம் கிடையாது. தேக தேகி விபாகோயம் அவிவேகி கிருதஸ்புரே இது பாகவதத்தில் இருக்கு. தேகதேகி விபாகமே அவிவேகிகளால பண்ணப்பட்டது. தேகதேகி விவகாரோ பிராந்தி சித்தையேவா பிராந்திச்சாத்திர தேகே பிராந்த தர்மாத்தியாச. பிராந்தி எப்படின்னா தேகத்துல ஆத்மாவனுடைய தர்மங்களை அத்தியசிக்கிறது. ஆத்மாவனுடைய சைத்தன்யம் தேகத்தில் இருக்கிற மாதிரி தேகத்தினுடைய நாமவும் ரூபமும் எல்லாம் ஆத்மாவில் இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் தர்மாத்தியாசம் ஏற்பட்டிருக்கு. அதனால பிராந்தி இருக்குன்னு சொல்லுவோம். ஆத்மனிக தேக தர்மாத்தியாச, ஆத்மாவில் தேக தர்மாத்தியாசமும் இப்படிதான் வருது. இது அத்தியாச பாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆத்மானாத்மனோஹோ விஷயனோஹோ சொல்றது இல்லையா, அதுதான். தேன ஆத்மனோ தேகி இது விவகாரா ஏவம் தேகதேகி தாதாத்மிய பிராந்தி சித்தத்வேன
லக்ஷ்மி ஸ்ரீவத்சாதிமத் தேகதாதாத்மியாபியாசவான் ஆத்மா ஈஸ்வரஹ இத்யுக்திர் அப்ரமைவ இல்லையா? லக்ஷ்மி ஸ்ரீவத்சாதி தேகதாதாத்மியவான் ஆத்மா ஈஸ்வர. ஈஸ்வரஹ எப்பேற்பட்டவர்? லக்ஷ்மியோட ஸ்ரீவத்சாதி சின்னங்களோட இருக்கிற ஒரு சரீரத்தோட சேர்ந்தவன் சொன்னால் அங்கேயும் இதுதான் சொல்லணும். சரீரத்தோட ஆத்மா எப்படி சேரும்? தாதாத்மியமா? ஆமா, தாதாத்மியம் சொல்லலாம், அதனால விரோதம் இல்லை. ஆனால் வாஸ்தவிக தாதாத்மியம் சொல்லக்கூடாது. அங்கே போய் இவர் அட்டாக் பண்றார், அங்கேயே கண்டனம் பண்றார் பாருங்க. அதனால இதெல்லாம் சொல்லியிருக்க. ஈஸ்வரனே வந்து தேகியாக சொல்றதா தாராளமா சொல்லுங்க. சொல்றது நமக்கும் நம்மளுடைய பழக்கத்திலையும் இருக்கு. ஈஸ்வரனுடைய சரீரத்தை சொல்றோம், ஆனால் அது வந்து முக்கிய தாதாத்மியத்தோட சொல்றது இல்லை. இது எப்படி? அது ரெண்டு திரவியமாச்ச. ஆத்மாவுக்கு சரீரத்துக்கும் முக்கியமான தாதாத்மியம் வர முடியாது, பிராந்தி சித்தமான தாதாத்மியம் சொல்லணும். அதனால ஈஸ்வரஹ தேகவான் சொன்னால் அது வந்து அப்புறமா யதார்த்த ஜானம் இல்லை. கரச்சரணாதிவன் மனுஷ்ய தேக தாதாத்மியாபியாசவான் ஆத்மா ஜீவஹா இச்சுக்திவத. எப்படி வந்து ஜீவன் தேகவான் சொல்றது பிரமையை வச்சுன்னு சொல்றதோ அந்த மாதிரி ஈஸ்வரனும் தேகவான் தேகதாதாத்மியாபன்னா இது உக்திஸ்து பிராந்தி சித்தா ஏவா பிரமாது நிர்தர்மக பரமானந்த போதரூப ஆத்மா ஈஸ்வரஹ இச்சுக்திரேவா. இந்த உக்தி தான் பிரமையிலிருந்து வந்தது. நிர்தர்மக பரமானந்த போதரூப ஆத்மா ஜீவஹ இச்சுக்திவத. அத எதுக்தம் சதுர்முகாதயோ ஜன்யாக இது தன்மந்தம். சதுர்முகாதிகள் வந்து ஜன்யாலா சொல்றார் இவாளுடைய மதத்துல. உற்பத்தி இருக்கு அவளுக்கு. அவன் மத ரீதியா சதுர்முகாதீனாம் ஜீவத்வேபி ந ஜன்யத்துவம். ஏன்னா ஜீவன் தானே, ஜீவனை எப்படி ஜன்யனா சொல்ல முடியும்? ஜீவனும் அனாதியா இருக்கு. ஜீவன் பரமாத்மாவிலிருந்து வந்ததா? அதுவே தப்பாச்ச. ஜீவஹா பரமாத்மனா காரியம்னு சொல்லவே கூடாது. இவா வந்து ஜீவாலா இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கலாம். இருந்தாலும் ஜீவஸ்யாபி அனாதித்வம் வக்தவ்யம். ஆத்மா ந உற்பத்தியதே அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இது கீதாவதனா ஜீவஸ்ய ஜன்மாதிரஹிதத்வா. ஜீவனுக்கு ஜன்மாதிகள் கிடையாது. ஜாதோ மிருத இது விவகாரஸ்து ஜாயமானம் மிரியமான தேகதாதாத்மியாபியாச பிரயுக்த ஏவ. அந்த தேகம் பிறக்கிற சமயத்துல ஜாதகான விவகாரம், தேகம் இறந்து போற சமயத்துல இவன் இறந்து போயிருக்கான் விவகாரம், எல்லாமே பிரம்ம மூலகமாக சொல்லணும். தஸ்மாத் இந்த ஜீவாவுடைய விஷயத்தை இப்படித்தானே சொல்லணும். தஸ்மாத் விஷ்ணு தேகா பிரம்மதேகோ ஜாயதாம் நாமா. விஷ்ணுனுடைய சரீரத்தில் இருந்த பிரம்மாவினுடைய சரீரம் பிறந்ததுன்னு சொல்லுங்க. சரீரத்துக்கு ஜன்ய ஜனக பாவம் தாராளமா சொல்லுங்க, நமக்கு விரோதம் இல்லை. ஆத்மாவுக்கு ஜன்ய ஜனக பாவம் சொல்லக்கூடாது. அது சொல்றார். தஸ்மா விஷ்ணு தேகா பிரம்ம தேகோ ஜாயதாம் நாம தாவதா பிரம்மணோ ஜன்யத்துவம் நாபி விஷ்ணோர் ஜனகத்துவம் உபயத்ராப்தி ஏகசைவ ஆத்மனா நிர்தர்மக போதானந்த ரூபஸ்ய சத்வா. ரெண்டு இடத்திலும் ஒரே ஆத்மா போத ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. வித்தியாசம் தெரியறது எப்படின்னா இந்த தேகத்தை வச்சுள்ள உபாதியை வச்சுள்ளதான் வித்தியாசம் தெரியறது. அது நமக்கும் சம்மதம் தான். நகி நிர்தர்மகே ஆத்மனி ஜன்யத்துவ ஜனகத்வாதி தர்ம சங்கதி. நிர்தர்மகமான ஆத்மாவில ஜன்யத்துவம் ஜனகத்துவம் வர முடியாது. ஏதேன வாசுதேவாத் சங்கர்ஷனோ ஜாதா இத்தியாதி பிரத்யுக்தம். இப்போ எங்கேயும் ஜீவனுக்கு ஜன்யத்துவம் சொல்ல முடியாது. நமக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? குழந்தையோட சரீரம் பிறந்திருக்குதானே அர்த்தம். ஆத்மா பிறக்கிறதா? ஆத்மா பிறக்கவே முடியாது. அதனால அந்த மாதிரி சங்ககிருஷ்ணா ஜாதகா பிரத்யும்னகா ஜாதகா இந்த இடத்துல எல்லாம் வந்து தேகத்தினுடைய உற்பத்தி தான் சொல்லணும். சங்கச்சக்கர ஆதீனாம் பரமாத்மா அசாதாரண சின்னத்துஞ்ச பிராந்தி மூலமேவா. இந்த சங்கச்சக்கராதிகள் வந்து விஷ்ணுனுடைய அசாதாரண சின்னம், பரமாத்மாவினுடைய ஒரு 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 என்ன சொல்றது ஸ்பெஷல் மார்க். அசாதாரண சின்னம் எப்படி சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்லவே முடியாது. பிராந்தி மூலமேவா சச்சிதானந்த ஆத்மா சச்சிதானந்தானாமேவா அது அசாதாரண சின்னத்துவா. அதுதான் ஸ்ருதியில் இருக்கு. இதெல்லாம் எங்கப்பா ஸ்ருதியில் இருக்கு? ஒன்னும் ஸ்ருதியிலே கிடையாது. ஏதோ உபாசனைக்காக சொல்லி இருக்கும். அது அந்த தத்துவஸ்வரூபம் சொல்லும்போது அது சொல்லக்கூடாது, அப்படி கேட்கணும். சச்சிதானந்தானாமேவ தது அசாதாரண சின்னத்துவா தேகதாதாத்மியாபியாசே சத்யேவ சங்கச்சக்கராதீனாம் தத் சின்னத்துவம் தது அசத்வேது நேதி ஹேதோ. இப்ப புராணத்துல இந்த ரூபங்கள் எல்லாம் வர்ணிக்கிறதே, சங்கச்சக்கராதிகள் சொல்றது சொன்னா புராணம் அப்பிரமாணமானு கேட்டா இல்ல, புராணத்தை ஒத்துக்கலாமே. புராணம் எங்க எப்படி சொல்றது? தேகத்தினுடைய சின்னமாக தானே சொல்றது, ஆத்மாவுடைய சின்னமா சொல்றதா? இல்லையே.
அப்ப தேகத்தினுடைய சின்னத்தை போய் அவருக்கு அசாதாரண தர்மம்னு சொன்னால் அது பிராந்தி மூலகம்தான். இப்ப எனக்கு என்ன அசாதாரண தர்மம்னு கேட்டா, எனக்கு இப்ப இருக்கிற தேகத்தினுடைய சில விசேஷங்களை எடுத்துட்டு அங்க அப்படி இருக்கு இங்க எப்படி இருக்குன்னு சொன்னால், அது இந்த தேகத்தை வச்சிருந்து ஆத்மாவுக்கு அசாதாரண தர்மமா சொன்னால் அது எப்படி சரியா போயிடும்? இந்த ஜென்மாவில் இப்படி இருக்கு, இன்னொரு ஜென்மாவில் வேற விதமான தேகம் இருக்கும், இப்படிதானே இருக்கிறது. தகாத அஜ்ஞான பிரயுக்த தேகதாதாத்மியாத்தியாச மூலக சங்கச்சக்கராதி சின்னதாரணாத் முக்தி இது பவதாம் வாதோ விஸ்மயகர. இது இந்த சின்னதாரணத்தினால முக்தி வரும் என்றத வாதம் சரியில்லை. இது சின்னொரு இது மேல சொல்லலாம். ஏன்னா நமக்கு பல ஜென்மாக்கள் ஏற்படுறது, பல தேகங்கள் வரும். விஷ்ணுவுக்கு இந்த ஒரே ஒரு சரீரம் தான், இப்படி சொல்ல முடியுமா? அங்க அப்பொழுதும் சந்தேகம் தான். ஏன்னா அவதார விஷ்ணு இருக்கு, கிருஷ்ண ரூபத்துல வேற விதமா இருக்கு, ராம ரூபத்துல வேற விதமா இருக்கு, மற்ற பல ரூபங்கள் இருக்கு, அந்தந்த ரூபத்துல வித்தியாசமா இருக்கு. அப்ப அது விஷ்ணு கிடையாதா? அதுவும் விஷ்ணு தான் சொன்னால் அப்ப என்ன வேதம்? அப்ப ஔபாதிக வேதம் தானே சொல்லணும். இப்ப இந்த அசாதாரண சின்னம் போயிடுச்சு, இல்ல அந்த சின்னம் சூக்மமா இருக்குன்னு சொல்லணுமா? ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும், ஏதோ ஒன்று சொல்லட்டும், பரவாயில்ல. எல்லாமே உபாசனைக்காக கல்பிதம்னு சொல்லி ஆகணும், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான் தாத்பரியம். பந்த ஹேதுத்வா அஜ்ஞான தத் காரியானாம் நானியஸ்பந்தா வித்யதே அயனாய இது ஞானாத் அந்நிய முக்தி அஹேதுத்வாச்சா. ஞானத்தை தவிர்த்து வேற மோட்ச மார்க்கங்கள் ஒண்ணும் இல்லை. சாதாரண காரணம் அசாதாரண காரணமா சொல்ல முடியாது. ஏதாவது பரம்பரையா சித்த சுத்திக்கு உபயோகப்படுறது அப்படிதான் சொல்லணும். இந்த பூஜையும் சங்கச்சக்கராதி தாரணமும் அது எல்லாமே. அதுவும் இந்த சின்ன தாரண சரீரத்துல இந்த சீல் வைக்கிறது இல்லையா, இந்த சீல் வைக்கிறது எல்லாம் ஒரு வைதிக தர்மமோ என்றது சந்தேகம் தான். அது ஆகமிக தர்மத்துல பெற்றிருக்கு, சேர்த்திருக்கு, சேர்க்கப்பட்டுள்ளது. அது ஆகமத்திலையும் வைதிக மார்க்காது பிரச்சுதானம், வைதிக மார்க்கத்திலிருந்து சுதி விட்டு போயிடுத்துனால் அவளுக்கு ஸ்ரேயோ மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஆகம சம்பிரதாயம் சென்றிருக்கு. அது ஆகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. எங்க இந்த சங்க சக்கராதி சின்ன தாரணம் சரீரத்தில் வைக்கிறது இல்லையா, கையில எல்லாம் வைக்கிறது, இது ஒரு வைதிக சம்பிரதாயத்தில் சேர்ந்தது இல்லை என்றதுதான் ஆகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது ஒரு ஸ்ரேயோ மார்க்கமா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி யாருக்கு வைதிக மார்க்கத்துல அதிகாரம் இல்லையோ அவளுக்கு அது ஸ்ரேயோ மார்க்கம்னு வச்சிருக்கு. அதனால அது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். தெரியாது அந்த விஷயத்துல நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் கிரந்தத்துல தெரியுது, அது கவனிக்கணும். கிஞ்ச திஜானம் சங்கச்சக்கராதி சின்னதாரணம் அதீவ நிந்தியமிதி விஸ்தரேண பிரதிபாதிதம் மய இவ சித்தாந்த பிந்து வியாக்கியானே சித்தாந்த சிந்து கிரந்தே. இவர சித்தாந்த பிந்துவுக்கு சித்தாந்த சிந்துன்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதுல விஸ்தரேன சொல்லப்பட்டிருக்கு. இது திஜானம் பாபஹேதுன்னு கூட இருக்கு, வாக்கியங்கள் இருக்கு. என்ன பண்றது? யாவதீர் வை தேவதாஸ் சர்வா வேதவிதி பிராமணே வசந்தி இது ஸ்ருத்யா பிராமண தனோர் தேவமய்யா சந்தனாதினா பூஜனீயாயாக கதம் அக்னினா தாக சம்மதः ஸ்யாத். சந்தனாதிகள் போடணும், பஸ்மாதி லேபனம் பண்ணணும், அத தாபம் பண்றது, இதெல்லாம் ஒரு பிராமண கிருத்தியத்துல சரியில நிஷ்டையில சேர்க்க முடியாதுன்னு இருக்கு, அந்த கிரந்தத்திலேயே இருக்கு. அத சாலோக்கியாதி முக்தி திரயம் அஸ்மாகம் இஷ்டமேவ சகுண முக்தி க்ஷேத்ரஸ்ய அஸ்மத் சித்தாந்த விஷயத்வாத் சாயுஜ்ய அபாவவாதஸ்து துஷ்டः. அஜ்ஞான மூலக ஆத்மானாத்ம தாதாத்மியாத்தியாச பிரயுக்த ஜீவேஸ்வர த்வைதஸ்ய பிரம்மாஹமிதி ஞானேன அஜ்ஞானஸ்ய நாசே சித்தயோகாத் ஜீவேஸ்வரயோர் வஸ்துதः ஏகचैतन्य ரூபத்வேன द्विवस्तुत्वाभावात् प्रणवोधनुः इति श्रुतिगत आत्मशब्दार्थस्तु बुद्धिरेव ब्रह्मरूपे लक्ष्ये मनोरूप शरीर शरो निवेशयितव्यः इति तदर्थात् சொல்றார். அத சாலோக்கிய என்ன சொல்றார்? சாலோக்கியாதி முக்தி திரயம் அஸ்மாகம் இஷ்டமேவா. இந்த சாலோக்கியாதி முக்திகள் சகுண முக்தின்னு நம்ம சொல்றோம், ஒன்றும் விரோதம் இல்லை. சகுண முக்தி கஷேத்திரஸ்ய அஸ்மத் சித்தாந்த விஷயத்வா. சகுண முக்தி கஷேத்திரமாக பிரம்மலோகத்தை சொல்லப்பட்டிருக்கு, அதை ஒத்துக்கலாம். சாயுஜ்யம் என்றது இந்த சகுண முக்தியோட ரூபமாக சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அப்ப சாயுஜ்யம் என்றது அத்தியந்த ஐக்கியமாக இருந்தால் அது எப்படி சொல்லணும்? அது அஜ்ஞான நிவர்த்தியினால சொல்லணும். அஜ்ஞான நிவர்த்தி தத்துவஞானத்தினால சொல்லணும். தத்துவஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி வந்தால் ஐக்கியம் ஏற்படுறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா பேதமே இருந்தது இல்லை,
வேத பிரமை தான் இருந்தது, அந்த பிரமை போயிடுச்சு அவ்வளவுதான். இது ரெண்டு திரவியமும் கிடையாது. ஜீவன் ஈஸ்வரன் என்றது ரெண்டு திரவியம் இல்ல, ஒரே வஸ்து, ரெண்டு விதமா தெரிஞ்சது. அந்த பிரமை போயிடுச்சு அவ்வளவுதானே. அதனால இந்த சுத்த ஐக்கியம் என்றது நம்மளுடைய சித்தாந்தத்தை தான் சொல்ல முடியும். சாயுஜ்யம் என்றது, ஆனா சாயுஜ்யம் என்ற வார்த்தைக்கு வேற விதமா கூட அர்த்தம் சொல்லுவார், அது இருக்கட்டும். இவர் சுத்த ஐக்கியம் என்ற அர்த்தத்தில் கொண்டு வந்திருக்கார். அப்படி சொல்றதா இருந்தால் அத்வைதத்துக்கு தான் வரணும்னு சொல்றார். இந்த பிரணவோ தனு சர்வசிய ஆத்மா என்ற இடத்துல அந்த ஆத்மாவே ஆத்மா சரம் மாதிரி அத ஈஸ்வரனே போய் சேர்றதுக்கு இங்க இருந்து குதிக்கிறதுன்னு ஸ்ருதியில் இருக்கு. அதை வச்சு ஆத்மா வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்றதா இருந்தால் அது தப்பு. ஏன்னா அங்க ஆத்மா என்ற சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம் இல்ல, ஜீவாத்மான்னு அர்த்தம் இல்ல, புத்தின்னு அர்த்தம். ஆத்மா என்ற வார்த்தை பல அர்த்தங்கள் இருக்கு. நம்மளுடைய புத்தி அங்க அனுப்பணும்னு அர்த்தம். அது அனுப்புறதும் கிடையாது, அது விஷயமாக பண்ணணும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆலங்காரிகமா ஸ்ருதி சொல்றது. அதை பார்த்து ரொம்ப பிரமிக்க கூடாது காமிச்சிருக்கார். அச விஷ்ணு நாமாங்கன விஷ்ணு நாம சங்கீர்த்தனான்னு முக்தி ரத்தியத்தை அயுக்தம். நாம சங்கீர்த்தத்தினால முக்தி வரும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ரஜ்ஜு ஜானம் வினா சர்ப்ப பிராந்தேர் இவ பிரம்மாத்ம ஜானம் வினா சம்சாரித்துவ பிராந்தேர் அனிவர்த்தியத்துவம். தத்துவ ஜானம் இல்லாமல் எது பண்ணாலும் முக்தி வராது, அவ்வளவுதான் விஷயம். ஆக்ருஷ்ய புத்திர அஜாமிலோபி நாராயணேதி மிரியமான உபைதி முக்தி இத்தியத்ரது முக்தி சப்தஸ்ய ஸ்வர்கார்த்த பிரவச்சனான் அஜாமிலஸ்ய நாராயண நாமஸ்மரணான் முக்தி. அங்க முக்தி சொன்னால் அஜாமிலனுக்கு முக்தி கிடைச்சதுன்னு சொன்னா அவனுக்கு பாபத்திலிருந்து முக்தி வந்ததுன்னு அர்த்தம். இந்த பிரம்மாத்ம ஐக்கியம் வந்ததுன்னு எங்கே அர்த்தம் கிடைக்கிறது? அது கிடைக்கவே கிடைக்காது. அவனு அந்த நாமஜபத்திலிருந்து எவ்வளவு பாபம் விலக முடியுமோ அவ்வளவு பாபம் விலகி இருக்கு. அவனுக்கு நல்ல புத்தி வந்தது, அந்த கெட்ட புத்தி போயிடுத்து. ஏற்கனவே அவனுக்கு பிராச்சீன சம்ஸ்காரம், நல்ல சம்ஸ்காரம் இருந்தது, அந்த சம்ஸ்காரம் வெளியில் வந்துடுத்து. இதுதான் அந்த நாமஜபத்தினுடைய பலமா வந்தது. அதனால அவன் திருப்பி கங்கா தீரத்துல போறது. அந்த அஜாமலன் என்கிறவர் திருப்பி கங்கா தீரத்துல போய் தபசு பண்ணி அதனால பிரம்ம சாட்சா்காரம் வந்ததா இருந்தால் முக்தி இருக்கட்டும். இந்த நாமஜபத்தினால மட்டும் என்ன வந்தது? ஒண்ணும் இல்ல. அந்த நாமஜபத்தினால எவ்வளவு பாபம் போக முடியுமோ அவ்வளவு பாபம் போயிருக்கு. அந்த பாபத்திலிருந்து விலகி வந்திருக்கா, அதனால ஒரு நல்ல புத்தி கிடைச்சது. ஏற்கனவே பிராச்சீன சம்ஸ்காரம் இருந்தது, அது அபிவியஸ்தம் ஆயிடுச்சு, திருப்பி வந்துருச்சு. அதுதான் பெரிய லாபம். அதனால நாமசங்கீர்த்தனம் வியர்த்தம்னு சொல்ல வரல. நாமசங்கீர்த்தனத்தினால என்ன உபயோகம் இருக்கோ அந்த உபயோகத்தை நம்ம வாங்கிக்கணும், அதுக்கு மேல போயிட்டே இருக்கும். இல்லைன்னா அது நாமசங்கீர்த்தனம் கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம். அதனால நாமசங்கீர்த்தனத்தை விடணும்னு அர்த்தம் இல்லை. மேல போயிட்டே இருக்கணும்னா நாமசங்கீர்த்தனத்தை விடணும்னு அர்த்தம் இல்லை, விடக்கூடாதுன்னு அர்த்தமும் கிடையாது. அது சொல்லணும். நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் இருக்கணும்னா பண்ணாம இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பண்றதா இருந்தாலும் விரோதம் இல்லை, விடுறதா இருந்தாலும் விரோதம் இல்லை. நாமசங்கீர்த்தனம் என்றது அது ஸ்ரேயோ மார்க்கம் தான், அதுன்னு சந்தேகம் இல்லை. மோட்சஸ்ய சாதனம் எங்கேயாவது சொல்றதா இருந்தால் பரம்பரையா சாதனம்னு அர்த்தம் பண்ணோம், அவ்வளவுதான். இந்த அஜாமிலோபி அது சொல்ற, அஜாமிலோபி நாராயண ஸ்மரணா விஷ்ணுதூதான் பிராப்திய தத் சங்கம வைபவா புனர் ஞானம் பிராப்திய முக்தா இது பாகவதே தரிசனா. புனः ஞானம் பிராப்தம் தேன நாஸ்தி ஞானம் வினா மோட்சஸ்ய சாட்சாத் சாதனம். ஞானத்தை தவிர்த்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு வேற எந்த சாதனமும் கிடையாது. கிராமாதிஷு விஷ்ணோர் அர்ச்சனந்து மந்தாதிகாரி விஷயம். சாலக்கிராமாதிஷு, கிராமாதிஷு சொன்ன சாலக்கிராமம், சாலக்கிராமாதிகள் விஷ்ணோகம் அர்ச்சனம் கிரியதே அஸ்மாபிரபி கிரியதே, நல்ல விஷயம்தான். அது மந்தாதிகாரிக்கு. உத்தமாதிகாரிணஸ்தோ அனீஷணோந்தர்ஹிருதி சன்னிவேசிதம் ஸ்வசக்திபில் நவபிச்சத்ரிவிர்பி பஞ்சிம் யதா தாருஷு பாஞ்சதஷ்யம் மனீஷயா நிஷ்கர்ஷந்தீஹ கூடம் இது ஆகோதோக்தவிதயா ஸ்வசரீராந்தர்ஹிருதயே ஏவ வியாபகம் ஆத்மானம் விதித்வா அர்ச்சயந்தே. அர்ச்சனம் ச தஸ்ய ந குசுமாதிவி பூஜன விஷயத்வாத் கிந்து. அர்ச்சனம் சொன்னா அது குசுமாதிகளால அர்ச்சனம் பண்றது அர்த்தம் இல்லை. குசுமாதி பூஜனம் அவிஷயத்வாத், பூஜைக்கு விஷயமே இல்லையே அதனால. கிந்து சோகம்பாவேன வர்த்தனமேவ அகம் பிரம்மாஸ்மி என்ற நிஷ்டையோட இருக்கிறதுதான் இந்த பூஜை. சோகம்பாவேன பூஜை ஏதி வதனா. யத்வா ஆத்மானம் விதித்வா கிருதகிருத்தியதையா
பிராப்ததையாச்ச தூஷ்ணீம் சுகேன ஆசனமேவ பூஜனம். நிர்விகாரமா சித்தத்தை வைக்கிறது இதுவே ஒரு பகவத் பூஜனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஸ்திதி வர வரைக்கும் தான் இந்த பூஜை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அவங்களுடைய சம்பிரதாயத்துல. தஸ்மாத் ஆத்மீவ விஷ்ணு தது அவகதிரேவ முக்தி ஹேதுரிதி சுஸ்தம் இது ஏகவிம்சதி பிரகரணம் வைஷ்ணவவாத நிராசா பாஞ்சராத்திராதி மதம் நிராகரணம் பண்ணியிருக்கார். இதோட முடிக்கிறேன். நமஸ்காரம்.